எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு. மாண்புமிகு நடுவர் பெருமக்களே, அருமை ஆசிரியர்களே, என் அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் போற்றும் தமிழ்ச் சான்றோர் என்ற தலைப்பில் நான் பேச தேர்ந்தெடுத்த மாபெரும் ஆளுமை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். அவையோரே, மகாகவி பாரதியார் என்ற பெயரை கேட்டவுடனே நம் மனதில் ஒலிப்பது சுதந்திரம், தேசப்பற்று, துணிவு மற்றும் சமத்துவம் போன்ற சொற்கள் தான். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சியாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் இந்திய விடுதலை போராட்டத்தின் தீவிரமான வீரர். மகாகவி பாரதியார் அவர்கள் 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே தமிழில் அபார திறமை காட்டியதால் எட்டயபுர மன்னரால் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் தமிழுக்கும் தேசத்திற்குமான சேவையாகவே அமைந்தது. அந்த காலத்தில் இந்திய ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தில் இருந்தது. மக்கள் அச்சத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் பாரதியார் மட்டும் அச்சம் இல்லாத குரலுடன் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என முழங்கினார். பாரதியாரின் கவிதைகள் வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது போர்க்கொடி போன்றவை. என்று தனையும் இந்த சுதந்திர தாகம் என அவர் எழுப்பிய கேள்வி ஒவ்வொரு இந்தியனையும் விழித்தெழச் செய்தது. அவையோரே, பாரதியார் பெண்கள் விடுதலைக்காக மிகவும் குரல் கொடுத்தவர். பெண்கள் கல்வி பெறக்கூடாது, வீட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சமூகம் நினைத்த காலத்தில் அவர் துணிச்சலுடன் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் என பாடினார். பெண்களும் ஆண்களும் சமம், பெண்களும் கல்வி கற்க வேண்டும், சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதே பாரதியாரின் கனவு. இன்று பெண்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியலில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு விதை விதைத்தவரே பாரதியார் தான். மகாகவி பாரதியார் அவர்கள் நாட்டுப்பற்று மிக்க கவிஞர் மட்டுமல்ல, தமிழின் முதல் குழந்தை கவிஞராகவும் போற்றப்படுகிறார். பாப்பா பாட்டான ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடல் மூலம் குழந்தைகளுக்கு சுறுசுறுப்பு, ஒற்றுமை மற்றும் அன்பை வலியுறுத்தினார். ஜாதி பிரிவினைகளை மறக்கச் செய்து சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற சமத்துவத்தை ஊட்டினார். புதிய ஆத்திச்சூடியில் ஔவையாரின் ஆத்திச்சூடியை நவீன காலத்திற்கேற்ப மாற்றி அச்சம் தவிர ரௌத்திரம் பழகி என்ற வீரமான கருத்துக்களை குழந்தைகளுக்கு வழங்கினார். கல்வி என்பது ஏட்டுச் சுரக்காய் மட்டுமல்ல, அது நற்பண்புகளை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று பாரதி கருதினார். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று கல்வியுடன் கலையையும் இணைக்க போதித்தார். நண்பர்களே, பாரதியார் ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்தார். மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை உறுதியாக நம்பியவர். அதனால்தான் எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம் என்றார். உலகமே நம்மூர், அனைவரும் நம் உறவுகள் என்ற உயரிய சிந்தனையை மக்களுக்கு கற்றுத்தந்தார். பாரதியாரின் மொழி மிக எளிமையானது. ஆனால் அந்த எளிமையின் அழகான கருத்துக்களும் புரட்சிகர எண்ணங்களும் நிறைந்திருந்தன. அவர் பாடல்கள் இன்றும் நம் பள்ளிகளிலும் வீடுகளிலும் நம் மனங்களிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக இவ்வளவு மகத்தான மனிதர் 39வது வயதிலேயே இந்த உலகை விட்டு மறைந்தார். ஆனால் அவர் விட்டு சென்ற கவிதைகள், சிந்தனைகள், கனவுகள் காலம் கடந்தும் அழியாதவை. மாணவ நண்பர்களே, பாரதியார் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி ஒன்றுதான்: அச்சப்படாதே, உன் மீது நம்பிக்கை கொள், உன் மொழியையும் நாட்டையும் நேசி. அதனால்தான் என் வாழ்க்கையில் என்னை ஊக்குவிக்கவும், என்னை சிந்திக்க வைக்கவும், என்னை துணிச்சலுடன் பேசச் செய்யும் என் போற்றுதற்குரிய தமிழ்ச் சான்றோர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். பாரதி வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.